அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். குறள் எண் 1105. வேட்ட பொழுதின் அவை அவை போலுமே தோட்டார் கதுப்பினாள் தோள். தோட்டார் என்றால் பூ விதழ்கள், கதுப்பினாள் என்றால் கூந்தலை உடையவள். விரும்பிய பொழுதில் விரும்பியவை கிடைப்பது போல பூக்கள் அணிந்த கூந்தலை உடைய பெண்ணின் தோள்களும் சாயும் போதெல்லாம் இன்பம் அளிக்கும். Similar to the situation in which you get whatever you wish, the shoulder of the lady who wears flowers in her hair gives pleasure every time when the hero leans on it. இதற்கு என்னுடைய துடிப்பா, கேட்பது கிடைப்பது போல் சாயும் போதெல்லாம் இன்பம் தரும் பூவணிந்த கூந்தல் கொண்ட பெண்ணின் தோள். கேட்பது கிடைப்பது போல் சாயும் போதெல்லாம் இன்பம் தரும் பூவணிந்த கூந்தல் கொண்ட பெண்ணின் தோள். கேட்கும் போதெல்லாம் கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா என்னன்னா, அட்சய பாத்திரம் என்று மணிமேகலையில் வரும், அமுத சுரபி என்று. அந்த பாத்திரத்தில் மற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், உணவு கொடை கொடுக்க வேண்டும், அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று மணிமேகலை வேண்டிய போதெல்லாம் அந்த அட்சய பாத்திரத்தில் சோறு உணவு நிறைந்து வழிந்தது. அதை மற்றவர்களுக்கு அவள் தின்ன கொடுத்தாள் என்று நாம் படித்திருக்கிறோம். அந்த அட்சய பாத்திரத்தை போன்று, அட்சய பாத்திரம் என்ற சொல்லை ஐயன் இங்கே குறிப்பிடவில்லை. ஆனால் விரும்பிய பொழுதில் விரும்பியவை கிடைப்பது போல என்றால் அது அக்ஷய பாத்திரம் தான். அக்ஷய பாத்திரம் சோறு தான் கிடைக்கும். ஆனா இந்த மாயா பஜார் கண்ணாடி மற்றும் இந்த பட்டணத்தில் பூதத்தில் வரக்கூடிய அந்த கோப்பை, அதில் இருக்கும் பூதம், இவைகளெல்லாம் அதனுடைய உரிமையாளர் யாரோ, முதலாளி யாரோ, அவர் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். மாயா பஜார் கண்ணாடியில பார்த்து எனக்கு ஒரு அழகான பெண்ணை கொண்டு வானா பெண்ணை கொண்டு வரும், எனக்கு ஒரு பூவை கொண்டு வானா பூவை கொண்டு வரும், லட்டு கொண்டு வானா லட்டை கொண்டு வரும். பட்டணத்தில் பூதம், கோப்பையில் இருக்கக்கூடிய பூதம் போய் எனக்கு வெற்றி கொண்டு வானா வெற்றி பெற்று கொண்டு வரும், மது கொண்டு வானா மது கொண்டு வரும். இது மாதிரி விரும்பிய போது விரும்பியது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வச்சுக்கங்க. இது நனவுலகில வாய்ப்பே கிடையாது. விரும்பியதுக்கு எதிர்பாராக நடக்குமே ஒழிய பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி. ஆனா விரும்பியதெல்லாம் விரும்பிய பொழுதெல்லாம் கிடைக்கிறதுனா அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை ஆள்பவர்களுக்கு துணையாக இருப்பவர்கள், பெரும் முதலாளிகள், இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பா இருக்கலாம். மற்றவர்களுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையை ஐயன் கற்பனை பண்ணி பார்க்கிறார். அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து இங்க ஒப்பிடுகிறார். எப்போ? அழகிய மலர்களை, வாசம் தரும் பூக்களை தன் நீண்ட நெடிய கூந்தலில் அணிந்த தலைவியின் தோளை தலைவன் தழுவும் பொழுதெல்லாம் அவனுக்கு இன்பம் கிடைக்கிறது. அந்த இன்பம் அக்ஷய பாத்திரத்தில் வரும் சோறு போலவும், பட்டணத்தில் பூதம் கோப்பையில் வரும் மற்ற பொருட்களைப் போலவும், மாயாபஜார் கண்ணாடி போலவும் வேண்டியதை வேண்டிய பொழுது அப்படியே கொடுக்கிறது அப்படின்னு ஐயன் சொல்றார். இதுல இந்த பூக்கள் தோட்டார் அப்படின்னு சொல்றார். பூக்கள் தோட்டார் கதுப்பினால், பூக்களை அணிந்த கூந்தலை உடைய பெண் சொல்றார். இந்த காலத்துல கூந்தலே பல பேருக்கு இல்ல, எல்லாம் பாப் வெட்டிக்கிட்டு போயிடுறாங்க. பல நேரங்கள் அது பையனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமமா தான் இருக்குது. ஆனா ஒரு கூந்தல் வளர்த்து 60 அடி கூந்தல் வளர வேண்டாம், ஒரு 6 அடி கூந்தல் வளரலாம் அல்லவா? 6 அடி கூந்தல் வளர வேண்டாம், ஒரு 3 அடி கூந்தல் வளரலாம் அல்லவா? அந்த கூந்தலில் நறுமண பூக்களை வைத்து, ஜாதி மல்லி, குண்டு மல்லி, வேற எது வேணாம், கனகாம்பரம், வாடாமல்லி, இந்த மாதிரி மனம் கொடுக்காத பூக்களை கொடுக்கக்கூடாது. அது வந்து நிறத்தை கொடுக்கும். ஆனால் மனம் கொடுக்கக்கூடிய பூக்களையும் நிறம் கொடுக்கக்கூடிய பூக்களையும் சேர்த்து தலையில் சூடிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவி, அவளை சென்று தலைவன் தழுவுகிறான், அவள் தோலை தழுவுகிறான். அப்பொழுது அவனுக்கு அந்த ஒரு சூழ்நிலை, அந்த பூக்களின் நறுமணம், தலைவியினுடைய தழுவல், இது எல்லாமே அவனுக்கு ஒரு சொர்க்கத்தை கொடுக்கிறது, இன்பத்தை கொடுக்கிறது. இது ஒவ்வொரு பொழுதும் கொடுக்கிறது. ஒவ்வொரு பொழுதும் தலைவியின் தோலை தலைவன் தழுவும் பொழுது இது கொடுக்கிறது. இது எதை போன்றிருக்கிறது என்றால், விரும்பியதை விரும்பியபடி விரும்பிய பொழுதில் கொடுக்கும் ஒரு பாத்திரமோ ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு கடவுளோ
அப்படி இருக்கிறதுன்னு நான் என்னங்க சொல்றேன். என்ன குரலுங்க? வேட்ட பொழுதின் அவை அவை போலுமே தோட்டார் கதுப்பினாள் தோல். நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினி திரளையா, விழியை கடமை, சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் கிணறுகளையும் நல்லோடு நன்றி. டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.